ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு VR OTTல ஒரு இட்டாலியன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வெளியான மேன் ஆன் த ரோட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஐரின் தன்னுடைய 8வது வயதுல தன் அப்பா ஒரு ஹிட் அண்ட் ரன்ல கண் முன்னாடியே இருக்கிறத பாக்குறாங்க. அவங்க அப்பாவுடைய இழப்பால இவங்களோட லைஃபே அப்சைட் டவுனா மாறுது. தன் அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணவனுடைய ஃபேஸை இவங்க மறந்துடுறாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா அவன் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சு தண்டிக்க முடியாத ஒரு சூழல் உண்டாகுது. அந்த கில்ட்டோடவே இவங்க வளர்றாங்க. இப்போ பிரசன்ட் டேல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டிராப் அவுட்டா ஒரு வேலையில போய் சேர்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க அந்த கில்லர் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களா. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட பண்ணிருக்காங்க. படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நீட்டா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். இருந்தாலுமே அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்டோ ஒரு நல்ல கான்ஃபிளிக்டோ மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய டியூரேஷனே 1 hour 50 minutes தான். இது ஒரு குயிக் வாட்ச் தான். இருந்தாலுமே ஒரு டிராகிங்கான ஒரு ஃபீல் தான் படம் முழுக்கவே இருக்கும். கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருப்பாங்க. அது நல்லா இருக்கும். இருந்தாலுமே அதுவும் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல ஸ்ட்ராங் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த மேன் ஆன் த ரோட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.